ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் நல்ல இடத்துல இருக்கார். தெய்வீக ஸ்தானத்தில் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்கள் அந்த கஷ்டத்திலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. என்ன செய்வோம், எப்படி செய்வோம் அப்படின்னு சிந்தித்த காலங்கள் போய் அதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களோட லோயர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், அதாவது அண்டர் எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா அது நடக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துக்கிட்டே இருக்கிறது. அது சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், ஜாப் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருந்தால் அது இந்த வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய குறைவுன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்தால் கூட உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அல்லது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லாவே இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் வேலையில் பெரிய சேஞ்சஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரம் முழுவதும் விநாயகருடைய வழிபாடும் மகாலட்சுமி தரிசனமும் பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு.